அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ பால்ஸ். இன்று மே 25ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல் தான். எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை. அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிலிஸ்ட் அட்வைசர், உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸோட அட்வைஸ் கேட்டு நியூஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா ஆன்லைனில் தேடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுங்கிறத நீங்களே முடிவெடுங்க. நான் ஒரு செபிலிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான், எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. அதுமாதிரி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னோம்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு ஹாப்பி ஃபோர்ஜிங் லிமிடெட். 1074 ரூபா கரண்ட் பேஸு, 66 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் ஒப்பிட்டு பார்க்கும்போது, போன வருஷம் இதே குவார்ட்டரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 30% உயர்ந்திருக்கு. அதே குவார்ட்டர் போன டிசம்பர் குவார்ட்டருக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14% உயர்ந்திருக்கு. ஸோ இயர் குவார்ட்டர் ரெண்டுலேயுமே எல்லா பேராமீட்டர்லேயும் கம்பெனியானது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ ஹாப்பி ஃபோர்ஜிங் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபா தராங்க. கரண்ட் பேஸ் 1074, டிவிடெண்டில் 4% அதிகமாக வருது. செக்டர் காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கேம்பிகாம் சாஃப்ட்வேர் லிமிடெட் 33 ரூபா கரண்ட் பேஸு, ஒரு பென்னி ஸ்டாக்கு. 18 லட்சம் அந்த காலாண்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்ட்டரில் 83% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ எல்லா பேராமீட்டர்லையும் 50-60% மேலே தான் டவுன் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப மோசமான ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. அதில் வேறு எதுவும் அதர் இன்கம்லாம் இருக்கான்னு பார்க்கல. ஸோ அதனால் ரிசல்ட்டை பார்த்தா மொத்தத்தில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் கம்பெனியும் வழக்கமாக டிவிடெண்ட் தர மாதிரி ஒரு டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 40 பைசா டிவிடெண்டாக தராங்க ஒரு ஷேருக்கு. 33 ரூபா ப்ரைஸ்னால டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 1.25% வருது. செக்டர் எஜுகேஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கேம்பிகாம் சாஃப்ட்வேர் லிமிடெட். NTPC லிமிடெட் 374 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 6490 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 33%, குவார்ட்டரில் 24% உயர்ந்திருக்கு. ஸோ இதுவும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. NTPC எல்லா பேராமீட்டர்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 3 ரூபா 25 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 374, டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4% கிட்ட வருது. வருஷத்துக்கு 3 டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி. இது ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான். ப்ரைஸோட வேல்யூ அதிகனால டிவிடெண்டில் குறைஞ்சிட்டு. செக்டர் பவர் ஜென்ரேஷனில் இருக்காங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4440, 472 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இயரில் சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லேயும் அதே மாதிரி தான் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதற்கு முக்கியமான காரணம், இந்த காலாண்டில் ஒரு அதர் இன்கமில் 90 கோடி வெளியே போயிருக்கு கம்பெனிலேருந்து. ஸோ அதனால தான் இந்த வீழ்ச்சி. இல்லைனா கம்பெனி ஒரு டீசனான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ் அதுமாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 16 ரூபா தராங்க டிவிடெண்டாக. கரண்ட் பேஸ் 4440, டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4% அதிகமாக வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் நம்ம பார்த்தோம்னா 31 ஜூலை 2024 இருக்கலாம். கொஞ்சம் சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா NBFC, நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தராங்க. சுந்தரம் ஃபைனான்ஸ். டேவிஸ் லெபார்ட்டரிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 4122, 538 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இயரில் 68% வந்திருக்கு. குவார்ட்டரில் 50% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை சொல்லணும். சூப்பர்னு சொல்கிறது அதோட மேலே தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பேராமீட்டர்லையும் 50% மேலே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது இயராக பார்த்தாலும் சரி, குவார்ட்டர் பார்த்தாலும் சரி. ஸோ மொத்தத்தில் 538 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் சேல்ஸும் உயர்ந்திருக்கு. அதேமாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால தான் நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. 30 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 4122, டிவிடெண்டில் 3/4%. இதற்கான ரெக்கார்ட் டேட் வந்து 2 ஆகஸ்ட் 2024. செக்டார் ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மாவனா சுகர்ஸ் லிமிடெட் 96 ரூபா கரண்ட் பேஸு, 47 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே டிசம்பரில் 52 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். அதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 167% உயர்ந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. ஸோ போன காலாண்டில் வெறும் 17 கோடி தான் பண்ணாங்க. இப்போ 47 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 30 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக இருக்குது. பட் இயரில் ரிசல்ட் கொஞ்சம் டவுனாக இருக்குது. இருந்தாலும் கம்பெனியும் வழக்கத்துக்கு மாதிரி நல்ல ஒரு சின்ன சூப்பர் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக 3 ரூபா கிட்ட தருவாங்க டிவிடெண்டு. ஸோ இந்த இப்பவும் பார்த்தீங்கன்னா 4 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ் 96. ஸோ டிவிடெண்டில் 4% கிட்ட வருது. 4.25% கூட மேலே வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 ஜூன் 2024. செக்டர் சுகரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மாவனா சுகர்ஸ் லிமிடெட். சக்தி ஃபைனான்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 53, அதோட பென்னி ஸ்டாக்கு.
4 கோடியே 18 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயர் பார்த்தா 21% வந்திருக்கு. ஸோ இயரில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. பட் குவார்ட்டரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு 3% வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டர்லேயே 4 கோடியே 32 லட்சம் பண்ணாங்க. இப்போ 4 கோடியே 18 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 14 லட்சம் கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 80 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 53. ஸோ டிவிடெண்டில் 1.5% வருது. செக்டர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அதுமாதிரி ரெக்கார்டட் எக்ஸிட் வந்து நான் வெளியிடல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்ப்போம். ஜேஎம் ஃபைனான்ஷியல் லிமிடெட் 78 ரூபா கரண்ட் ப்ரைஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு பெரிய லாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 674 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டு முடிவில். ஸோ இது இயர் குவார்ட்டரில் எல்லாத்துலேயுமே பெரிய வீழ்ச்சி தான். இதுக்கு முன்னாடி நல்லா ப்ராஃபிட் பண்ண கம்பெனி. அதுமாதிரி சேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும்தான் ஒரு பெரிய லாஸ் ஆகிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 831 கோடி அதர் இன்கமில் போயிருக்கு. அது என்னென்னா இவங்களோட இன்னொரு சப்சிடரி கம்பெனி, அந்த கம்பெனியில் உள்ள ஒரு பெரிய இம்பேர்மெண்ட்டாக இதில் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொவிஷனை. அந்த காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கு இந்த கம்பெனிக்கு. மற்றபடி நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனியாக தான் இருக்குது. இது சப்சிடரி கம்பெனியில் நடந்த ஒரு சின்ன குளறுபடிகளால் இவ்வளோ பெரிய லாஸை காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு ஜேஎம் ஃபைனான்ஷியல் லிமிடெடுக்கு. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வழக்கமாக தர மாதிரி 2 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 78. டிவிடெண்டில் 2% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்டிங் வந்து 7 ஜூனாக இருக்கலாம். கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதான் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கிளென்மார்க் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் லிமிடெட் 1035 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 ரூபா பைசா டிவிடெண்ட் வச்சுருக்காங்க. இது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் சொல்லலாம். 4% தான் டிவிடெண்ட். செக்டர் ஃபார்மாசியூட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க கிளென்மார்க். யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1178. 5 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1% குறைவாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டட் 12 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. செக்டர் பிவரேஜ் அண்ட் டிஸ்டிலரிஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. கெரவடாக்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 457. 3 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1% அதிகமாக வருது. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃபிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் 1324 கரண்ட் ப்ரைஸு. 7 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 6%. செக்டர் ரப்பரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஃபிக்ஸ் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். ஆர்கே சுவாமி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 265. 2 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 3/4% கிட்ட வருது. செக்டர்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் மீடியா ஏஜென்சிஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஆர்கே சுவாமி. ஏகே கேபிட்டல் சர்வீசஸ் லிமிடெட் 998 கரண்ட் ப்ரைஸு. 8 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 3/4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டட் 23 ஆகஸ்ட் 2024. செக்டர் என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபேஷன் கம்பெனி. வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் தருவாங்க ஏகே கேபிட்டல். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் 266 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டட்னு பார்த்தீங்கன்னா 20 செப்டம்பராக இருக்கலாம். கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்டில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி நம்ம தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட். அம்பிகா காட்டன் மில்ஸ் லிமிடெட் 1594 கரண்ட் ப்ரைஸு. 35 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 2.5% கொஞ்சம் குறைவாக இருக்குது. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே இன்னைக்கு நியூஸ் தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ நியூஸ் இன்றைக்குள்ளே தான். இது முழுக்க இந்திய செய்தி தான். சோலிட்டரி மஷின்ஸ் டூல்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 83. 1 ரூபா 75 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 2% கிட்ட வருது. செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. வெப் சொல்யூஷன் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 36. ஒரு பெனி ஸ்டாக்கு 50 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 1.25% அதிகமாக இருக்குது. செக்டர் ஐடி எனபிளில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஆந்திரா பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட் 92 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 2.25% கொஞ்சம் குறைவு. செக்டர் கமோடிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஆந்திரா பெட்ரோ. அல்கலி மெட்டல்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 119. 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 3/4%. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. நாராயணா இருதாலியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1252. 4 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் ஒரு 1/4% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்டேட் 2 ஆகஸ்டாக இருக்கலாம். கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. இந்த ரெக்கார்டேட்டில் கொஞ்சம் அப்பப்போ மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கும். ஸோ நம்ம என்றைக்குமே கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. லுமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 2855 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 35 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் 1.25%. செக்டர் ஆட்டோ காம்பவுண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. பால்மரல் லேரி அண்ட் கோ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 311 ரூபா.
73 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 69% வந்திருக்கு, குவார்டர் கார்டில் 12% வந்திருக்கு. சேல்ஸ் பெருசாக இம்ப்ரூவ் ஆகல, பட் அதர் இன்கமும் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 73 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் தான், நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டாகவும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க பால்மரன் லாரி அண்ட் கோ. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 8 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸ் 311. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2.25%. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டு எப்போது 2 தானே கொடுப்பாங்க, மோஸ்ட்லி 1 தான் கொடுப்பாங்க. ஸோ 2.25% பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தெரியலாம், பட் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் பார்க்கும்போது 120 ரூபா 115 ரூபா அந்த ஸ்டாக்கு. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா, இதே மாதிரி 7 ரூபா 8 ரூபா தருவாங்க. கிட்டத்தட்ட 5-6-7% மேலே டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தது. ஒரே வருஷத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் டபுளாக இருக்குது. ஸோ இதனால டிவிடெண்ட் ஆனது பாதியாக குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி இவங்களோட இன்னொரு கம்பெனியும் உண்டு, பால்மரன் லாரி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. சேம் அதே அவங்களே அதே லாஜிக் தான், பட் இவங்க வந்து அப்போ 100 ரூபா 120 ரூபா இருந்தாங்க, அவங்க வந்து 300 ரூபா இருந்தாங்க. இப்போ அவங்களும் கொஞ்சம் அதிகமாகிட்டாங்க ரேட்டு. அவங்களும் நல்ல ஒரு 7-8% வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதேமாதிரி இன்றைக்கி இந்த கம்பெனி பைபேக்கு, போனஸு, ஸ்பிட்டு இது 3மே அறிவிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 3மே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒன்லி டிவிடெண்ட் மட்டும் தான் தரோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே பிரச்சனையே போன வருஷமும் பண்ணாங்க. இதே மாதிரி தரோன்னு சொல்லுவாங்க. திரும்ப வந்து இவங்க ஒரு சிபிஎஸ் கம்பெனி, சென்ட்ரலில் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு வந்து ரூல்ஸ் படி இவங்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. போன தடவை இதே காரணம் தான் சொன்னாங்க. அதே காரணம் சொல்லி தான் இப்போவும் கொடுக்க முடியாது, ஒன்லி டிவிடெண்ட் மட்டும் தான் தரோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு அதை சொல்கிறாங்கன்னு தெரில. அடுத்து நம்ம பார்க்கும்போது WPIL லிமிடெட் 4221 ரூபா கரண்ட் ப்ரைஸு, 66 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் 17% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, குவார்டர் கார்டில் 87% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நோட் பண்ண வேண்டிய விஷயம், சேல்ஸ்லாம் இம்ப்ரூவ் தான் இருக்குது. இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இதற்கு அது குவார்டர் கார்டில் ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன குவார்ட்டரில் 535 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் போன குவார்ட்டரில் 504 கோடி அதர் இன்கம் வந்துருந்துச்சு. அந்த அதர் இன்கம்னால தான் போன குவார்ட்டரில் அதிகமான ப்ராஃபிட்டு. அந்த அதர் இன்கம் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா கம்பெனியானது ஒரு நார்மலான ப்ராஃபிட்டு. பட் இதில் இன்னொரு காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு இந்த ஒரு குவார்ட்டரில். அதேமாதிரி டேக்ஸும் அதிகமாக பே பண்ணியிருக்காங்க. இதனால் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு WPIL லிமிட்டோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதே மாதிரி டிவிடெண்டும் ஸ்பிட் அறிவிப்பும் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபா தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 4221. ஸோ டிவிடெண்டில் 1/2%. அதுமாதிரி வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்காங்க. ஸ்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ இப்போ 10 இருக்குது, அதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேரு 10 ஷேர் ஸ்பிட் ஆகும், ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். டிவிடெண்டு, போனஸு, ஸ்பிட்டு இது எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்காங்கிறது கம்பல்சரியாக நடக்கும். அதுமாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க செக்டாரு. ஸோ ரெக்கார்டட் எக்ஸ்டேட் இன்னும் வெளிவரல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்ப்போம். ஸோ இதோட இந்த நியூஸ் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.